கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல தினசரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கோவையில் 17 வயது சிறுமி 7 மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பெருகி இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைஞர்கள் விலங்கு மனப்பான்மைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்பதைத்தான் சிறுமிகள் மீதான இது போன்ற கூட்டு பாலியல் வன்முறைகள் காட்டுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு நிர்பயாவுக்காக நாடே அதிர்ந்தது. ஆனால் தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள், மாணவிகள், பெண் காவலர்கள், பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது என்று அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவோ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவோ திமுக அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்ற ஒரு கடுமையான சாடலை முன்வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை, குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்றால் அவனை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே பழி சுமத்தி விட்டு வீண் விளம்பரத்திற்காக அப்பா அண்ணன் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் என்பதை முதலமைச்சர் கூறுவாரா என்ற ஒரு கேள்வியோடு தன்னுடைய பதிவை எக்ஸ் பக்கத்தில் அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.